வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பத்மநாப சுவாமி கோவில் நிர்வாகத்தை நடத்த அரச குடும்பத்திற்கு உரிமை உள்ளதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. மாவட்ட நீதிபதி தலைமையில் நிர்வாக குழு அமைக்கவும் அனுமதி. ராஜஸ்தானில் சச்சின் பைலட் ஆதரவாளர்களால் அரசுக்கு திடீர் சிக்கல். ஆட்சி கவிழும் ஆபத்தை தவிர்க்க முதலமைச்சர் வீட்டில் அவசர கூட்டம். ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிராவில் வருமான வரித்துறை சோதனை. ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆதரவாளர்கள் வீடுகளில் சோதனை. தந்தை மகன் கொலை வழக்கில் சிபிஐயிடம் மேலும் சில ஆவணங்களை ஒப்படைத்தது சிபிசிஐடி. வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை. சென்னையில் கொரோனா பலி நாளுக்கு நாள் அதிகரிப்பு. இன்று மட்டும் 14 பேர் உயிரிழப்பு. சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்களின் பதிவேட்டில் முறைகேடு. உதவி பொறியாளர் மற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சம் வழங்கப்படுவதாக தகவல். வங்கி தபால் நிலையங்களில் இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் கூடுதல் டிடிஎஸ் வரி செலுத்த வேண்டும். வருமான வரித்துறை அறிவிப்பு. உலக சுகாதார அமைப்பில் ஐரோப்பா, தென் அமெரிக்கா மற்றும் கரிபியன் தீவுகளைச் சேர்ந்த 18 நாடுகள். அமெரிக்கா வெளியேறிய நிலையில் ஆதரவு. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவில் நிர்வாகத்தை மன்னர் குடும்பத்தினரே நிர்வகிப்பதை உறுதிப்படுத்தி உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோவிலில் உள்ள 5 பாதாள அறைகள் கடந்த 2011ஆம் ஆண்டில் 7 பேர் கொண்ட அதிகாரிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டன. அதில் தங்கம், வைரம், வைடூரியம் மற்றும் 18 அடியில் தங்க மாலை இருந்தன. இவற்றின் அன்றைய மதிப்பு 1.5 லட்சம் கோடிக்கு மேல் இருக்கலாம் என கூறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த கோவிலை கமாண்டோ படையினர் துப்பாக்கியுடன் பாதுகாத்து வருகின்றனர். திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் தற்போது கோவிலை பராமரித்து வரும் நிலையில் பெரிய அளவில் உள்ள 6வது அறை திறக்கப்படாமல் உள்ளது. கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியது. இக்கோவிலை நிர்வகிப்பதில் மன்னர் குடும்பத்திற்கு இருக்கும் உரிமை நிலைநாட்டப்படுவதாகவும் தெரிவித்தது. மேலும் இடைக்கால ஏற்பாடாக மாவட்ட நீதிபதி தலைமையில் கோவிலை நிர்வகிப்பதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் பாஜகவில் இணையவிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கும் நிலையில் ஜெய்ப்பூரில் தற்போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக கூடி விவாதித்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநில துணை முதலமைச்சரும் அம்மாநில காங்கிரஸ் தலைவருமான சச்சின் பைலட் திடீரென நேற்று தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் சிலருடன் டெல்லி சென்றதாக தகவல் வெளியானது. மேலும் அவர் தனது ஆதரவு எம்எல்ஏக்களுடன் பாஜகவில் இணைய உள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த பரபரப்பான சூழலில் இப்பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கான தலைநகர் ஜெய்ப்பூரில் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் அசோக் கெலாட் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் 90க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர். பாஜகவில் திரு சச்சின் பைலட் இணையவில்லை என ஒருபுறம் செய்திகள் வெளியாகி வரும் போதிலும் இந்த கூட்டம் ராஜஸ்தான் அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்து வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் திரு அசோக் கெலாட் ஆதரவாளர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட், துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் இடையே பகிரங்க மோதல் வெடித்துள்ளது.
தனக்கு 30 காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாகவும் திரு அசோக் கெலாட் அரசு பெரும்பான்மையை இழந்துவிட்டதாகவும் திரு சச்சின் பைலட் அறிவித்திருந்தார். இதனிடையே கர்நாடகா, மத்திய பிரதேசம் போன்று ராஜஸ்தானிலும் மாநில அரசை கவிழ்க்க பாஜக முயற்சிப்பதாக திரு அசோக் கெலாட் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் ராஜஸ்தான், டெல்லி, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக ராஜஸ்தானில் முதலமைச்சர் திரு அசோக் கெலாட்டின் ஆதரவாளர்கள், மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராஜீவ் அரோரா உள்ளிட்டோர் இல்லங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கத்தில் 2497 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மாநகராட்சி இன்று வெளியிட்டுள்ள தகவலின்படி 77,338 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகளில் 17,469 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 58,615 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் 1,253 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மொத்தமுள்ள 15 மண்டலங்களில் அதிகபட்சமாக கோடம்பாக்கம் மண்டலத்தில் 2,497 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அண்ணா நகர் மண்டலத்தில் 1,849 பேருக்கும், தேனாம்பேட்டையில் 1,651 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,331 பேரும், அடையாற்றில் 1,323 பேரும், ராயபுரத்தில் 1,290 பேரும் சிகிச்சை பெறுகின்றனர். திருவிக நகரில் 1,069 பேருக்கும், வளசரவாக்கத்தில் 979 பேருக்கும், அம்பத்தூரில் 977 பேருக்கும், திருவொற்றியூரில் 707 பேருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆலந்தூரில் 595 பேரும், மாதவரத்தில் 540 பேரும், சோழிங்கநல்லூரில் 475 பேரும், பெருங்குடியில் 381 பேரும், மணலியில் 294 பேரும் கொரோனா பாதிப்பில் இருந்து மீள சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் இன்று காலை 9 மணி நிலவரப்படி 14 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனாவிற்கு பலியாவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் இன்று மட்டும் இதுவரை 14 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 5 பேரும், ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் 3 பேரும், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒருவரும், தனியார் மருத்துவமனைகளில் 2 பேரும் என மொத்தம் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 28,701 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. 500 பேர் உயிரிழந்துள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை தினம்தோறும் அதிரடி உயர்வை கண்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அதிகபட்சமாக 28,701 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் கொரோனா மொத்த பாதிப்பு 8,78,254 உயர்ந்துள்ளது. இதில் 3,01,609 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 5,53,471 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 500 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 23,174 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை சுமார் 1,18,06,000 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8,78,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்திலும், தமிழகம் 2ஆம் இடத்திலும், டெல்லி 3ஆம் இடத்திலும் உள்ளன. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களில் இருந்தும் நேற்று வரை 1,18,06,256 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது.
இதில் நேற்று மட்டும் 2,19,103 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்தால் கூடுதல் டிடிஎஸ் வரி செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி, வருமான வரி செலுத்தாத நபராக இருந்தால் தங்களது வங்கிக் கணக்கில் இருந்து 20 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே எந்தவித வரி பிடித்தமும் இல்லாமல் வங்கி மற்றும் தபால் நிலையங்களில் இருந்து பணம் எடுக்க முடியும். 20 லட்சம் முதல் 1 கோடி வரை பணம் எடுத்தால் 2%, 1 கோடிக்கு மேல் பணம் எடுத்தால் 5% வரி பிடித்தம் செய்யப்படும் என வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. அதேவேளையில் வருமான வரி செலுத்தும் வாடிக்கையாளராக இருந்து தங்களது வங்கிக் கணக்கில் இருந்து 1 கோடி ரூபாய் வரை பணம் எடுத்தால் எந்தவித வரி பிடித்தமும் செய்யப்படாது. 1 கோடிக்கு மேல் பணம் எடுத்தால் 2% வரி பிடித்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகியுள்ள நிலையில் ஐரோப்பா, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளைச் சேர்ந்த 18 நாடுகள் அந்த அமைப்பிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கொரோனா வைரஸ் விவகாரத்தில் உலக சுகாதார அமைப்பு சீனாவிற்கு ஆதரவாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டிய அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் அந்த அமைப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்தார். அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு நேர்மாறாக ஐரோப்பிய நாடுகள் உலக சுகாதார அமைப்பிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. ஐரோப்பா, தென் அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளைச் சேர்ந்த 18 நாடுகள் உலக சுகாதார அமைப்பிற்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. பிரான்ஸ், ஸ்பெயின், ஜெர்மனி, போலாந்து, மெக்சிகோ, கோஸ்டாரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளன. கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தில் WHO-வின் பங்கு மிக முக்கியமானது எனவும், தொற்று நோயை கட்டுப்படுத்த ஒற்றுமையும் ஒத்துழைப்பையும் மிக அவசியம் எனவும் 18 நாடுகளும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்துள்ளது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் புதிய நிர்வாகிகள் கூட்டம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றன. திருவாரூர் நகர கழகம் சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் திரு எஸ். காமராஜ் தலைமை வகித்தார். கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி பேசிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரெங்கசாமி, தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் ஆட்சி மலர கழக தொண்டர்கள் 2021 ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை மனதில் கொண்டு களப்பணியாற்ற உறுதியேற்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கூட்டத்தில் அம்மா தொழிற்சங்க பேரவை இணைச் செயலாளர் திரு சத்தியமூர்த்தி, நகர கழக செயலாளர் திரு பாண்டியன், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்வி செங்கொடி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழகத்திற்கு நியமிக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் திரு கே. சிவசாமி தலைமையில் காரியப்பட்டியில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஒன்றிய, நகர, பேரூர் கழக மற்றும் சார்பு அணிகளின் புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் வரும் தேர்தலில் களப்பணியாற்றுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தற்காலிக தூய்மை பணியாளர்களின் பதிவேட்டில் மிகப்பெரிய ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் 8000க்கும் மேற்பட்ட தற்காலிக தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தினசரி 379 ரூபாய் ஊதியம் வழங்கப்படுகிறது. ஆனால் பணிக்கு வராத ஊழியர்கள் வந்ததாக கூறி வதுகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதாகவும், இதற்காக உதவி பொறியாளர் மற்றும் துப்புரவு மேற்பார்வையாளர்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக வழங்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு தொடர்பான முக்கிய விசாரணை ஆவணங்களை சிபிசிஐடி போலீசார் சிபிஐயிடம் வழங்கினர். இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள வியாபாரி ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸ் ஆகியோரின் உயிரிழந்த சம்பந்தமாக சிபிஐ கடந்த 2 தினங்களாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக இன்று 3வது நாள். இன்று காலையில் தங்களுடைய விசாரணை என்பது பல்வேறு கட்டங்களாக கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் முக்கிய ஆவணங்களாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி காவலர்களால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பல்வேறு ஆவணங்களும் தற்போது
சிபிசிடி டிஎஸ்பி அனில்குமார் தலைமையில் காவலர்கள் நேரடியாக வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் உள்ள சிபிஐ கூடுதல் கண்காணிப்பாளர் விஜயகுமார் சுக்லாவிடம் ஒப்படைத்தனர். இதில் பல்வேறு ஆவணங்களாக உள்ளன. குறிப்பாக காவல் நிலையத்தில் இருந்து தந்தை மகன் தாக்கப்பட்ட போது அங்கு பதிவு செய்யப்பட்ட சிசிடி ஃபுட்டேஜ் எனப்படக்கூடிய அந்த சிசிடி ஃபுட்டேஜ் என்பது நேற்று வரை சிபிஐயிடம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் அந்த ஃபுட்டேஜ் இன்று வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக கிளை சிறையில் இருந்து பல்வேறு தகவல்களை, ஏனென்றால் அங்குள்ள ஜெயிலர் பல்வேறு தகவலை தெரிவித்ததாகவும் சிபிசிஐடியில் தெரிவித்திருந்தார்கள். அது தற்போது ஒரு முக்கிய தகவலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த தகவலும் தற்போது வழங்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் பெறப்பட்டுள்ள வாக்குமூலங்களும் இன்று சிபிசிஐடியிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிபிசிஐடி காவலர்கள் சிபிஐயிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களும் என்றும் சொல்லலாம், அனைத்து ஆவணங்களுமே தற்போது இங்கு உள்ள அரசு சுற்றுலா மாளிகையில் வழங்கப்பட்டுள்ளது. ஏனால் இதன் பிறகு இந்த விசாரணை என்பது பல கோணத்தில் கொண்டு செல்ல வாய்ப்புள்ளது. சிபிஐ நேரடியாக கிளைச்சிறைக்கு, கோவில்பட்டி கிளைச்சிறைக்கு சென்று அங்கு நடந்த விஷயங்கள் என்ன என்பது குறித்தும் இன்று பிற்பகலுக்கு மேல் அங்கு விசாரணை நடத்தலாம் எனவும் கூறப்படுகிறது. இந்த ஆவணங்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட சிபிஐ இதன் பிறகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஆய்வாளர் ஸ்ரீதர் உட்பட 10 பேரை தங்கள் விசாரணை எடுப்பதற்கான இந்த ஆவணங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டு மதுரையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் என கூறப்படுகிறது. இது போன்ற பல்வேறு தகவல் இருந்த போதிலும் இன்று பரபரப்பான சூழ்நிலையில் சிபிசிஐடி டிஎஸ்பி அனில்குமார் தலைமையில் தற்போது காவலர்கள் இங்கு வந்த சம்பவம் தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மாணிக்கத்துடன் நிலையிலிருந்து செல்வராஜ். தமிழகத்தில் ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் இருந்து இதுவரை 17,90,04,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கை மீறியதாக தமிழகம் முழுவதும் கடந்த 110 நாட்களில் 8,47,574 பேரை போலீசார் கைது செய்து ஜாமீனில் விடுவித்துள்ளனர். 7,72,585 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,33,555 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை மீறியவர்களிடம் 17,90,04,526 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் பெரிய நெல்லிக்காய்க்கு உரிய விலை கிடைக்காததால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் அவற்றை பறிக்காமல் மரங்களிலேயே விட்டுள்ளனர். தாளவாடி மற்றும் கடம்பூர் மலைப்பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பெரிய நெல்லிக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இங்கு விளையும் நெல்லிக்காய்கள் இதர மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகின்றன. கொரோனா பரவல் காரணமாக தற்போது நெல்லிக்காய்களை பறிக்க ஆட்கள் கிடைப்பதில்லை எனவும், அவ்வாறு பறித்தாலும் உரிய விலை கிடைப்பதில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் நெல்லிக்காய்களை பறிக்காமல் விவசாயிகள் மரங்களிலேயே விட்டுள்ளனர். இதே நிலை நீடித்தால் பெருத்த நஷ்டம் அடையும் சூழல் ஏற்படும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பிற கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அக்கட்சிகளில் இருந்து விலகி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஜெக்கின்ஸ் முன்னிலையில் அமமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் மேலவிடுதி கிராமத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் அமமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரெங்கசாமி, அமைப்பு செயலாளர் திரு சிவசண்முகம், புதுக்கோட்டை தொகுதி பொறுப்பாளர் திரு வீரமணி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது காண்போம்.
திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மாலந்தூர் மக்களை அச்சுறுத்தி வரும் மின் மாற்றியை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி வீடுகளுக்கு மத்தியில் இடிந்துவிழும் நிலையில் உள்ள மின் மாற்றியால் மின்சாரம் தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் வீடுகளின் மேலே மின் கம்பிகள் செல்வதால் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள உணவகம் ஒன்றில் கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கொரோனா தோசை, மாஸ்க், பரோட்டா விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உலக மக்களை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்க மத்திய, மாநில அரசுகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் வடிவில் உள்ள தோசை மற்றும் மாஸ்க் வடிவில் உள்ள பரோட்டாவை வாடிக்கையாளர்கள் மிகவும் விரும்பி வீடுகளுக்கு வாங்கி செல்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியார் மலை கிராமத்தில் அங்கன்வாடி மையம் கட்டடத்திற்குள் நுழைந்த 11 அடி அரிய வகை நாகத்தை காண ஏராளமான பொதுமக்கள் கூடியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. வனக்கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் இந்த கிராமத்தில் 11 அடி ராஜநாகம் ஒன்று ஊர்ந்து செல்வதைக் கண்டு அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். வனத்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அங்கன்வாடி மையத்தில் இருந்து ராஜநாகம் மீட்கப்பட்டது. திருச்சி விமான நிலையம் அருகே 2 வீடுகளில் பூட்டை உடைத்து இருசக்கர வாகனம், பணம், செல்போன் ஆகியவை திருடப்பட்டுள்ளன. ஒரு வாரத்திற்குள் 6 வீடுகளில் நடந்த தொடர் கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சி தெற்கு ரயில்வேயில் ஊழியராக பணியாற்றி வரும் கிறிஸ்டோபர் என்பவர் திருச்சி ஏர்போர்ட் அருகில் உள்ள அமராவதி நகர் பகுதியில் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் பூட்டை உடைத்து செல்போன், பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சிமடம் பகுதியில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் முன்பாக ஒரே அறையில் இடத்தில் 2 ஏடிஎம் இயந்திரங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த ஏடிஎம் இயந்திரங்களின் தொடுதிரையை மர்ம நபர் ஒருவர் நேற்றிரவு கல்லை கொண்டு உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் பணத்தை எடுக்க முடியாததால் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருமங்கலம் அருகே மதுபானம் கடத்திய வழக்கறிஞர் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 624 மது பாட்டில்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே காரில் மது பாட்டில்கள் கடத்துவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த காரில் இருந்த 624 மது பாட்டில்களை போலீசார் கைப்பற்றினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக வியாபாரிகள் தானாக முன்வந்து 2 நாட்களுக்கு கடைகளை அடைத்துள்ளனர். திண்டிவனம் நகரில் வேகமாக பரவி வரும் கொரோனா வைரஸை தடுக்க இன்றும் நாளையும் முழு கடையடைப்பு நடத்த திண்டிவனம் நகர அனைத்து வணிகர்கள் சங்கம் அழைப்பு விடுத்திருந்தது. இதனை பின்பற்றி அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்ததால் மக்கள் நடமாட்டமின்றி சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், வாலாஜாபாத், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாலையில் கனமழை பெய்தது. காஞ்சிபுரத்தில் 5.4 மில்லிமீட்டர் மழையும், ஸ்ரீபெரும்புதூரில் 10.2 மில்லிமீட்டர் மழையும், வாலாஜாபாத்தில் 3.2 மில்லிமீட்டர் மழையும், செம்பரம்பாக்கத்தில் 11 மில்லிமீட்டரும் பதிவானது. பங்குச்சந்தைகள் இன்று காலை உயர்வுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 313 புள்ளிகள் உயர்ந்து 36,908 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்தி 96 புள்ளிகள் அதிகரித்து 10,864 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75 ரூபாய் 14 காசுகளாக இருந்தது. கொரோனா என்ற கருந்துளையில் சிக்கிக்கொண்டு அதில் இருந்து வெளியே வர வழி தெரியாமல் அமெரிக்க அரசு திணறுவதாக அந்நாட்டு நாளிதழ்கள் விமர்சித்துள்ளன. அமெரிக்காவில் வல்லரசு பிம்பத்தை கொரோனா வைரஸ் சுக்கு நூறாக உடைத்துள்ளது. சர்வதேச அளவில் அமெரிக்காவில்தான் கொரோனா தொற்று மிக அதிகமாக உள்ளது.
கொரோனா வைரஸை கையாள்வதில் அதிபர் டிரம்பின் செயல்பாடுகள் ஆரம்பத்தில் இருந்தே கடுமையாக விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. அறிவியல் பூர்வமற்ற தகவல்கள், அலட்சியமான நடவடிக்கைகள் என டிரம்ப் மீது விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தொற்று கட்டுக்குள் வரும் முன்னரே பொருளாதார நடவடிக்கைகளை தொடங்க அவர் உத்தரவிட்டதற்கு நிபுணர்களும் பல்வேறு மாகாண ஆளுநர்களும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தற்போது கொரோனா என்ற கருந்துளையில் சிக்கிக்கொண்டு வெளியே வர இயலாமல் அமெரிக்கா தவிப்பதாக அந்நாட்டு நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணிகளை விட அமெரிக்கா ஒரு வல்லரசு என்ற மாயையை அதிகம் செலுத்துவதாகவும் அவை விமர்சித்துள்ளன. மதுரையில் மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு தொடர்பான தமிழக அரசின் உத்தரவால் பொதுமக்கள் குழப்பமடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் சல்மான் தரும் தகவல்களை நேரடியாக பார்க்கலாம். வணக்கம் சல்மான், மதுரையில் தற்போதைய கொரோனா பாதிப்புகள் மற்றும் அதற்காக நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. கார்த்திகா, மதுரை மாவட்டத்தில் மட்டும் தற்போது நிலவரப்படி 6000த்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு 120ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் மதுரை மாவட்டத்தில் கடந்த 24ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரைக்குமாக ஊரடங்கானது ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த ஊரடங்கு அறிவிப்பானது 4 முறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் 24ஆம் தேதி முதல் 36ஆம் தேதி வரைக்குமான ஒரு ஊரடங்கானது அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரைக்குமாக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும். அதாவது மதியம் 2 மணி வரைக்குமாக அத்தியாவசிய கடைகளான பலசரக்கு கடைகள், காய்கறி கடைகள் திறந்து இருக்கலாம் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரைக்குமான அதேபோல் ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமாக இந்த ஊரடங்கு மேலும் 2 நாட்கள் நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது அறிவிக்கப்பட்ட தினமான ஞாயிற்றுக்கிழமை என்பது தளர்வற்ற முழு ஊரடங்கு. அதாவது பால் மற்றும் அவசர தேவைகள், மருத்துவ தேவைகளுக்கு மட்டுமாக தான் வெளியே செல்லக்கூடிய ஒரு தளர்வுடன் இந்த ஊரடங்கானது அமல்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பானது ஞாயிற்றுக்கிழமைகளில் போன்ற தளர்வற்ற முழு ஊரடங்கோ என்ற ஒரு குழப்பம் காரணமாக இன்று காலை முதலாகவே எந்த பலசர கடைகளும் காய்கறி கடைகளும் திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. பொதுமக்களும் வெளியே பணிகளுக்கு வர முடியாத ஒரு சூழல் கூட தான் ஏற்பட்டது. இதனால் இந்த அறிவிப்பானது மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது. தற்போது வரைக்குமாக இந்த பொதுமக்கள் வெளியே வர தொடங்கியுள்ளனர். காவல்துறையினருக்கும் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக தான் அவர்களும் இந்த வாகன சோதனையில் ஈடுபடுவதை காலை முதலாகவே நிறுத்தி வைத்து தற்பொழுது மீண்டும் வாகன சோதனையில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். குறிப்பாக அண்டை மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்திலிருந்து மதுரை மாவட்டத்திற்கு அதிக அளவிற்கு வாகனங்கள் உள்ளே வருவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அந்த எல்லை பகுதிகளில் அதிக அளவிற்கான காவல்துறையினர் தற்பொழுது வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்று நாளை வரைக்குமாக இந்த முழு ஊரடங்கானது அமல்படுத்தப்படுகிறது. இந்த 2 நாட்கள் முழு ஊரடங்கை பொறுத்த மட்டிலும் மதியம் 2 மணி வரைக்குமாக காய்கறி கடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கக்கூடிய பலசரக்கு கடைகள் மற்றும் மருந்தகங்கள் மற்றும் உள்ளிட்டவைகள் திறந்திருக்கலாம். பொதுமக்கள் அண்டை பகுதிகளில், அதாவது 1 கிலோமீட்டருக்கு உள்ளாக அந்த தேவைகளான பொருட்களை வாங்குவதற்கு செல்லலாம் என்ற தளர்வுடன் கூடிய முழு ஊரடங்காக தான் தற்போது வரைக்கும் உள்ளது. மேலும் இதனை கடந்து 15ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்குமாக ஒரு ஊரடங்கானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஊரடங்கை பொறுத்த மட்டிலும் இரவு 7 மணி வரைக்குமாக கடைகள் செயல்படலாம். ஒவ்வொரு உணவகங்களில் 50% ஊழியர்களுடன் பணிகள் ஆற்றலாம். அதே போன்று ஒவ்வொரு அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகள் அலுவலகங்களிலும் 50% ஊழியர்களுடன் பணியாற்றலாம் என்ற அந்த தளர்வுகளும் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே அடுத்தடுத்த ஊரடங்கு அறிவிப்பால் தற்போது வரைக்குமாக மதுரை மக்கள் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளனர். கார்த்திகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சல்மான். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 56 ரூபாய் அதிகரித்து 37,568 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 7 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 56 ரூபாய் உயர்ந்துள்ளது.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4696 ரூபாய்க்கும் 1 சவரன் 37,568 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 56 ரூபாய்க்கும் 1 கிலோ 56,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.